ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அந்தியோகிய பட்டணத்தாரிடம் இல்லாத ஏதோ ஒன்று சிதறடிக்கப்பட்ட துரத்தப்பட்ட ஜனங்களிடத்தில் இருந்தது. அவர்கள் பேசி இயேசுவை பிரசங்கித்தார்கள். இந்த பாவத்திற்கான தீர்வு இயேசு என்பதை பிரசங்கித்தார்கள் என்று பார்த்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். பாவம் அவ்வளோ பெரிய பிரச்சனையா? இல்லை, பாவம் என்றால் என்ன? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்டால், ஒருவேளை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள், இல்லை பட்டினி, பஞ்சம், இந்த மாதிரி பல காரியங்களும் சொல்ல முடியும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை கிரேட்டஸ்ட் கிரைசிஸ் ஆஃப் த வேர்ல்டு இஸ் சின். சுருக்கமாக சொல்லணும் அப்படி சொல்லலாம். ஒரு 100 பில்லியன் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 1/3 மக்களை மற்றவர்களே கொண்டு விடுகிறார்கள், அல்லது ஒருவர் வாழ ஒருவரை அழிக்கிறோம். 1/3 மக்களை நாம் வாழவே அழித்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால் பாவம். இந்த பாவம் யுனிவர்சல் ப்ராப்ளம், அல்லது எப்படி சொல்லலாம், இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் நடக்குது. ஆனால் நாம் இங்கே அந்த யுத்தத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு சில இடத்துல பூகம்பம் நடக்குது. ஆனால் நாம் அந்த பூகம்பத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது வர்றதில்லை. நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்மளுடைய பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பாவம்ங்கிற பிரச்சனை இல்லாத பகுதி என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் இந்த பாவ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். யூனிவர்சல் ப்ராப்ளம். சரி, இது யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இது நேச்சுரல் ப்ராப்ளம். பாவம் என்பது நம்முடைய சுபாவத்தில் வருகிற பிரச்சனை. சில பேர்கிட்ட போய் கேட்கலாம், எப்படிங்க உங்களுக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க உடனே, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, இல்லை நான் நிறைய சுகர் சாப்பிட்டேன். எப்படி பிரதர் இந்த காய்ச்சல் வந்துச்சு? இல்லை நேற்று அந்த பிரதரை பார்க்க போனேன், அவங்க வீட்டில் அவங்களுக்கு காய்ச்சல், அதனால் அவங்களோட தங்கி இருந்தனால எனக்கு வந்துருச்சு, இப்படிலாம் சொல்லலாம். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே இயற்கையாக வரல, ஏதோ ஒரு செயலை செய்ததுனால வந்தது. ஆனால் பாவம் என்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா, இயல்பாகவே நடக்கிற பிரச்சனை, இயற்கையாகவே வரக்கூடிய பிரச்சனை. எப்படி? தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்தான், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். பத்சேபாளோடு பாவம் செய்த தாவீது சங்கீதம் 51 எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார். எப்படி? கொஞ்சம் பொதுவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்களேன். எப்பா, நான் பத்சேபாளோடு செய்த பாவம் செய்ததுனால நான் பாவியாகலை, பாவம் எனக்குள்ளே இருந்ததுனால தான் நான் பத்சேபாளோட பாவம் செய்தேன். அல்லது இப்படி சொல்லலாம், பத்சேபாளோடு தவறு செய்ததினால் நான் பாவி அல்ல, நான் பாவியாக இருந்ததினாலே பத்சேபாளோடு தவறு செய்தேன். என்ன வசனம் அப்படி சொல்லுது? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ பிறக்கும் பொழுதே நான் பாவத்தோடே பிறக்கிறேன். நேச்சுரல் ப்ராப்ளம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனை பாவ பிரச்சனை தான். நம்ம இன்றைக்கி அதை பெருசாக பார்க்குறதில்ல. நம்ம ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா, ஐயோ கல்யாணம் ஆகணும், நான் மற்ற காரியங்களெல்லாம் செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னா, படித்து முடிச்சுட்டா இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா, எப்படியாவது தம்பிக்கு ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கண்ணை மூடி நீங்கள் யோசித்து பார்த்தா கூட ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பாவ பிரச்சனை. ஏன்? பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. நமக்கு தெரியும்ல, வசனம் அப்படி சொல்லுதில்ல, உங்கள் அக்கிரமங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவில் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. நம்மளுடைய பாவம் நம்மளை சொந்த பந்தத்திலிருந்து பிரிக்கிறதுன்னு இல்லை, உறவுட்டிருந்து பிரிக்கிறதுன்னு இல்லை, நண்பர்கள்ட்டிருந்து பிரிக்கிறதுன்னு இல்லை, தேவனிடத்திலிருந்தே நம்மை பிரிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே ஒரு காரியம் பாவம். அது என்ன பிரதர், தேவனிடத்திலிருந்து பிரித்தா நமக்கு என்ன அப்படிங்கிறீங்களா? இந்த மீன் இருக்குல்ல, மீனை மீன் தொட்டியில் வச்சுருக்கும் பொழுது அதுக்கு ஒருவேளை அந்த தேவையான அந்த ஃபுட், அந்த ஐட்டம்ஸை நீங்கள் போடலைன்னா கூட மீன் கொஞ்சம் வாழும், சர்வே பண்ணும். இல்லை அதுக்கு தேவையான அங்கே இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன்ஸ் அதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த மீன் வாழும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் வாழும். ஆனால் அந்த தண்ணியை மட்டும் தூர எடுத்துருங்க, மீனால் வாழவே முடியாது. தண்ணி இல்லாமல் மீனால் வாழ முடியாது. எ ஃபிஷ் கேனாட் லிவ் வித்தவுட் வாட்டர். ஏன்னா
தண்ணிக்குள்ள வாழும்படி அந்த மீன் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீனுடைய படைப்பே தண்ணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். இன்னைக்கு நம்மளே எடுத்துக்கலாம், 2 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், சில மணி நேரங்கள் தண்ணி இல்லாமல் கூட இருக்க முடியும், தூக்கம் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் என்னைக்காவது காற்று இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? அதாவது ஆக்சிஜன் பிராண வாயு இல்லாமல் இருக்க முடியுமா? காற்று இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. கொரோனா காலகட்டத்தில் நமக்கு அதை பற்றி நல்லா புரியும். அப்போ எல்லாமே இருந்தாலும் காற்று என்பது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பங்கு. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அப்படித்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல மனிதன் படைக்கப்பட்டதை எப்படி என்றால் தேவனோடு இசைந்து வாழக்கூடிய விதமாகத்தான் மனிதன் படைக்கவே பட்டிருந்தான். ஆனால் இந்த பாவம் என்ன பண்ணுகிறதுன்னா அவனை தேவனிடத்திலிருந்தே பிரித்து விடுகிறது. அத்தகைய வல்லமை கொண்ட ஒரு காரியம் தான் இந்த பாவம். அதனால தான் இந்த பாவம் வெறும் பாவம் அல்ல, அது ஒரு பாய்சன், அது ஒரு விஷத்தன்மை கூடது. இன்னும் சொல்ல போனால் இந்த பாவத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா இது யூனிவர்சல் ப்ராப்ளம், இது நேச்சுரல் ப்ராப்ளம். இட் இஸ் லைக் எ பாய்சன் செப்பரேட்ஸ் யூ ஃப்ரம் காட். அப்போ எப்படி சார் தப்பிக்க முடியும்? ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு சில பாம்பை செல்ல பிராணியை வளர்ப்பது உண்டு. ஒரு கண்ணாடி தொட்டி உள்ள மண் துகள்களையும் மரத்துகள்களையும் போட்டு அந்த பாம்பை வச்சுருப்பாங்க. அதற்கு அப்பப்போ தவளை, எலி இதை மாதிரி காரியங்களை உணவாக கொடுப்பாங்க. ஒரு முறை அப்படி வைத்திருந்த ஒரு நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு எலியை பிடித்து அந்த பாம்பினுடைய அந்த கூண்டுக்குள்ளே போட போனார். அப்போ அந்த பாம்பு தூங்கி கொண்டிருந்தது. இந்த எலியை உள்ளே போட்டாச்சு. இந்த எலிக்கு உள்ளே விழுந்த உடனே புரிந்தது, ஆஹா நம்ம இதை மாதிரி ஒரு பாம்பு இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ளே விழுந்துட்டோம், இந்த பாம்பு நம்மளை சாப்பிட்றோம், எப்படி தப்பிப்பது என்று யோசித்தால் பாம்பு தூங்கி கொண்டிருந்தது. இது முழிக்கிறதுக்குள்ளே தப்பிச்சிடணும், பேசாமல் இந்த பாம்பை புதைச்சிடலான்னு சொல்லி அது பக்கத்தில் இருந்த அந்த மண், இன்னும் சொல்லப்போனால் தொட்டிக்குள்ளே இருந்த அந்த மண்ணையும் அந்த மரத்தூளையும் தோண்டி 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 அந்த பாம்பு மேலேயே போட்டு ஓகே லெட் மீ பரி த ஸ்னேக் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை புதைச்சிட்டு, அதுக்கு தெரியல அந்த பாம்பு எப்போ வேணாலும் எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாடா வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைத்தா கொஞ்ச நேரத்தில் இந்த பாம்பு சிலிர்த்து எழுந்தது. ஒன்று தெரியும், இப்போ இந்த எலிக்கு நம்மளால் நம்மளை காப்பாற்ற முடியாது, இன்னும் எத்தனை எலி வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது, இப்போ இந்த பாம்புட்ட நிச்சயமாக நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தொட்டிக்கு வெளியில் இருந்து, இது அனிமல் உலகம் பாம்பு இன்னும் எலி என்பது, ஆனால் ஒரு மனிதன், யார் எந்த மனிதன் அந்த தொட்டிக்குள்ளே அந்த பாம்பை இல்லை தொட்டிக்குள்ளே இதெல்லாம் இந்த எலியெல்லாம் வச்சுருந்தானோ அந்த மனிதன் என்ன பண்ணானா தன் கைகளை நீட்டி அந்த எலியை எடுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டான். இப்போ இந்த எலி தப்பிச்சிடுச்சு. எலி தன்னுடைய திறமையினால் தப்பிக்கல, வெளியில இருந்து ஒருவர் வந்து அந்த எலியை தப்பிக்க செய்தார். தேவன் மனிதனாக வந்தார். தேவரூபமாயிருந்த அவர், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து, இல்லை அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக மரித்தார். பாவத்தில் செத்து போக வேண்டியிருந்த என்ன தன்னுடைய சாயலை, தன்னுடைய மகிமையை அப்படி கலட்டி வச்சுட்டு மனிதனாக இறங்கி வந்து என்னை மீட்டெடுத்தார். அதுதான் சுவிசேஷம். இந்த அன்பை உணர்ந்திருக்கிறீங்களா? இதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தேவ சாயலை நீர் துறந்து ஆண்டவரே எங்களுக்காக மனுஷ சாயலாய் மாறி மனுஷ ரூபம் எடுத்து எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை மீட்டீரே. இதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வையும், இந்த அன்புக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வையும் எங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.